நடிகர் பார்த்திபனும் வடிவேலுவும் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படத்தில் வரக்கூடிய ஒரு காமெடி. நான் பிறந்த ஊரில் எனக்கே சாராயம் இல்லைன்னா நானும் குடிக்க மாட்டேன், வேற எவனுக்கும் சாராயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி சென்ஸ் இருக்கும். அது மாதிரி எனக்கு என்ன இல்லைன்னா வேற எவனுக்கு என்ன கிடையாது, போ பீட்டு பாம்புடா போடுறா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாப்புல ஈரான் மேலே. அதுவும் சைட்டா ஃபார்மஸ்லேயே எடுத்து தூக்கி போட்டிருக்காரு. இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏகப்பட்டது இருக்குது. இனிமே இந்தியாவுக்கு கப்பல் வரும், ஈரான் அனுப்ப முடியும், ஆனால் அதில் என்ன வராது. அதுதான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். இந்த பீட்டு பாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு இஸ்ரேல்காரனுடைய உயிர் 40 அமெரிக்கர்களுக்கு சமம். ஒரு லெபனான்காரனுடைய உயிர், ஒரு பாலஸ்தீனத்தினுடைய உயிர், அவங்களெல்லாம் ஐந்தறிவு ஜீவன்கள் மாதிரி நினைக்கிறாங்க இந்த இஸ்ரேல்காரன். அதனால தான் போகிற போக்கில் அவங்கள கொலை செய்கிறது, அவங்களுக்கு இடையூறுகள் ஏற்படுத்துறது, இது மாதிரியான நிகழ்வுகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பெய்ரூட் இங்கே லெபனானில் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் பற்றி லெபனானுடைய பொது சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவல் தான். போகிற போக்கில் மனுஷனை கொலை பண்ணிட்டு போகிறாங்க. 6 பேர் இதில் இறந்து போயிட்டாங்க, 24 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அதுவும் அவங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்பு எங்கே தெரியுமா? ஒட்டுமொத்தமாக அப்பார்ட்மெண்ட்டில் அடிச்சிருக்காங்க. அந்த பிளேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரிசைப்படுத்தியிருக்கோம். ரொம்ப ரொம்ப மோசமான அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது கட்டடங்கள் இடிந்து விழக்கூடிய காட்சிகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதையும் உங்களால் பார்க்க முடியும். பாருங்களேன், அப்படியே விழுந்துருச்சு. இங்கே எவ்வளோ பெரிய புகை மூட்டம். இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யாருமே உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் துளி கூட கிடையாது. அதுவும் லெபனானில் பெய்ரூட்லாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அடசலாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அடசல்னால் எப்படி சொல்கிறது, மொத்தமாக அப்படியே கொத்து கொத்தாக வாழுவாங்க. அந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய தாக்குதலாம் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். அதுவும் இது வந்து தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வியூ ஷாட். இது பாருங்கள், கீழே பாம்பு வெடிக்குது. பாம்பு வெடிச்சதற்கு பிறகு அதே ஷாட்டு தான் இப்போது அது அப்படியே சரிஞ்சு விழக்கூடிய காட்சி. இது மாதிரியான கொடூர நிகழ்வுகள் எல்லாம் நடத்துறதுக்கு இஸ்ரேலுக்கு ஏன் மனசு? லெபனானில் யாருமே அவங்க மேலே போர் புரியவே இல்லை. லெபனானில் அத்துமீறி போர் புரியறது இஸ்ரேல் மட்டும்தான். அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் அதுக்கு பிறகுதான் ஆயுதங்கள் ஏந்தி போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. US காங்கிரஸினுடைய பிரதிநிதி அன்சாரி அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அதுவும் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியில் நடந்து வரும்போது பத்திரிகையாளர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில், ட்ரம்பினுடைய போர் சட்டவிரோதமானது. அம்மா தாயே, நீயாவது உண்மையை உலகத்திற்கு சத்தமாக சொன்னியே அப்படின்னு தான் நினைக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, பொறுப்பற்றது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நீ அதிபர் பதவியில் இருக்க, அந்த சீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாவது பொறுப்பாக இருக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. அது பொதுமக்களை கொல்லுது. உன்னோட சாகசம் அப்படிங்கிறது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பதவி அப்படிங்கிறது இன்னொருத்தரை கொல்றதுக்காக பயன்பட்டுச்சு அப்படின்னா நீ இருந்தால் என்ன இறந்தால் என்ன அப்படிங்கிறத அந்த லேடி ரொம்ப ஷார்ப்பாக கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகளையும் பாருங்க. Thousands of civilian deaths, not just in Iran, but in Lebanon, across the region. பின்னாடி யாரோ ஒருத்தர் சிரிச்சுட்டு வேற போயிட்டு இருக்கான். நம்ம ஊர் தனுஷ்கோடி மாதிரி ஆயிருச்சு இந்த திவாலான தேசம் துபாய் அப்படிங்கிற நகரம். 2026ஆம் ஆண்டில் துபாயில் விடுமுறையை பதிவு செய்வதற்கு, முன்பதிவு செய்வதற்கு நான் இங்கே போடுங்கோ அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து இப்போதைக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட முடிவு இருந்ததுன்னா மாற்றிக்கோங்க. ஏன்னா நியூஸ் இப்போ தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா துபாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை நன்றாக தெரிந்து கொண்டு புக் பண்ணுங்கள். துபாயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டடங்களுமே இப்போ ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். அது மட்டும் இல்லை, ரிசார்ட் எல்லாத்துலேயுமே ஃப்ரீயாக கூப்பிட்டா கூட யாரும் வரமாட்டாங்களாம். இல்லை, நீங்கள் ஒசரமான கட்டடத்தில் வச்சுருக்கீங்க, அங்கே தான் வந்து டெத்து கன்ஃபார்ம் அங்கெல்லாம் போனால் அப்படிங்கிற மாதிரியான மக்களுடைய சிந்தனை இப்போ மாறி போச்சு. ஸோ ஆள் இல்லாத விமானங்கள் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கு வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது துபாயில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்பியிருக்காங்க. பட் ஈரான் முன்னாடி துபாய் வந்து சல்லியாக செதஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒன் டாப்பில் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்க,
இங்கேருந்து தான் இங்கே போகுது. அப்போ மிசைல் வருது, மொத்தம் எத்தனை மிசைல் வருது? ஒரு 15 மிசைல் வருது. ஆனால் கீழே இருந்து போய் அட்டாக் பண்ணுறது எங்கே? அதுவும் அட்டாக் பண்ணல, அதுவே போயிடுச்சு, மேலே போயிடுச்சு. இது மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது ரேடார் மூலியமாக வரக்கூடிய மிசைலை சென்ஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு மிசைலை அனுப்பி மேலே வர இருக்கக்கூடிய மிசைலை அட்டாக் பண்ணுறது. ஸோ அது மாதிரியான ஒரு செட்டப்பை இப்போ துபாய் ஏற்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. 10 ஏவுகணை வருது அப்படின்னா அதில் 4-5 அட்டாக் பண்ண முடியுது, மீதி இருக்கிறது இவங்கள வந்து அட்டாக் பண்ணிடுது. டெஹரானில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் அப்படிங்கிற பகுதி, இது ரொம்ப ரொம்ப மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் லாரிஜானி அவங்களுடைய பொண்ணோட வீட்டில் இருக்கார். அந்த நேரத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய வான்வெளி தாக்குதல் நடந்திருக்கு. லாரிஜானி கமினி அவர்களுடைய ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு, ஈரானில் அறியப்பட்ட ஒரு முகமாக இருக்கார். எனக்கு தெரிஞ்ச சுலைமானி அவர்களுடைய ஃபேஸுக்கு பிறகு ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு ஃபேஸ் அப்படின்னா அது லாரிஜானி அவர்களுடைய ஃபேஸ் தான். ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கியினுடைய முகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பார். ரொம்ப அறிவார்ந்தவங்களாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு போவாங்க, கரெக்டாக அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க, அந்த மாதிரி. பட் லாரிஜானி அப்படி கிடையாது. அவர் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பார், கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார். எப்போ வந்து என்ன தேவையோ அப்போ மட்டும் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பர்சன். ஸோ அவருடைய மரணம் அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்கு நெருடலாக தான் இருக்குது. உலகத்தில் யார் இறந்து போனாலும் நமக்கு அப்படி தான் இருக்கும். ஏன் இதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பைலட் இறந்து போனப்போ கூட மனசு கஷ்டப்பட்டு தான் நம்ம வீடியோ பதிவு செஞ்சுருந்தோம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இந்த இடம் உலகத்தில் பேசப்பட்ட ஒரு இடம், இனிமேலும் பேசப்படக்கூடிய ஒரு இடமா மாறிப்போச்சு. நமக்கு எங்கிருந்து என்ன வருது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்து யாராவது ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அந்த பேரை யாரும் உச்சரிச்சிருக்க மாட்டாங்க, இனிமேல் அதிகமான அளவில் உச்சரிப்பாங்க. காரணம் என்னென்னா 5000 பவுண்ட் அளவிற்கான பெரிய பாமை தூக்கி அந்த இடத்து மேலே போட்டிருக்கு அமெரிக்கா. எதுக்குடா அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால், சும்மா இருக்க முடியல, நம்ம ஊரில் தான் இந்த விவசாயம் முடிஞ்சு போச்சு, சாதி கலவரம் பண்ணுறதுக்கு போகிறது மாதிரி இவங்க இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பங்கர் பஸ்டர் பாம்பு போட்டதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். எழுதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாதிரி ஈரானுடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லையும் சிவப்பு வண்ணத்திலேயே காட்சி தருது. ஈரானுடைய கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான ஒரு தளத்தில் சுமார் 2268 கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய ஒரு ஆழ்துறை குண்டு ஒன்று போடுறாங்க. இது அமெரிக்காவினுடைய சென்காம் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 12 மணி நேரத்துலேருந்து 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் அது வரணும். அது வர்றதை ஈஸியாக சென்ஸ் பண்ணியிருக்க முடியும், ரஷ்யா அந்த தகவலை கொடுத்துருக்க முடியும். இருந்தாலும் இந்த B2 பாமை இடைமறிக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது ஈரான் கிட்ட இல்லைங்கிறது துரதிருஷ்டவசமானது. 2022ஆம் ஆண்டு ஏர்ஃபோர்ஸ் டைம்ஸ் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையின்படி இந்த B2 பாமை தயார் பண்ணுறதுக்கு $2,88,000 செலவாகுமா? ஐயோ சாமி, 2,88,000 3 லட்சம் குழந்தைகளை வாழ்க்கை முழுவதும் படிக்க வைக்கலாமையா உங்களோட டாலரை வச்சு நம்ம ஊரில்? அந்த அளவிற்கு செலவு பண்ணி ஒருத்தனை அழிக்கிறதுக்காக இவங்க இந்த வேலையை பங்கர் பஸ்டரை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தாக்குதலை நடத்தினாங்க. கடந்த ஜூன் மாதம் 2025 12 நாள் போகிறப்போ 30,000 பவுண்டு குண்டுகளை வந்து ஈரான் மேலே போட்டாங்க, அதுவும் இஸ்ஃபகான் அந்த பகுதியில். இப்போது தொடர்ச்சியாக இது மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய அமெரிக்கா உலகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு நாடாக மாறிப்போச்சு. உலகத்தினுடைய தீவிரவாத நாடு எதுன்னு கேட்டால் அது அமெரிக்காவை தவிர வேறொன்றும் இல்லை. நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த டொமாஹாக் பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கடலில் இருந்து டைரெக்டாக நிலப்பகுதியில் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மிசைல். இது கிட்டத்தட்ட B2 பாமுக்கு இணையானது தான். இதற்கு அப்படியே இந்த பக்கம் வாங்க, ஷாகட் 136 ட்ரோன். இது வந்து நல்லா கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய பையன் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஒரு டாக்டர் சீட் வாங்குற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பையன் எளிமையாக ஊசி கூட போட தெரியாமல் அனைவரையும் போய் கொலை பண்ணுற மாதிரி. இது தற்காப்புக்காக, இது அடுத்தவனை கொலை செய்கிறதுக்காக. சரி, இப்போது இந்த தற்காப்புக்காக ஈரான் வந்து ரெடி பண்ணாங்களே அந்த ஷாகட் 136, அது ரொம்ப கம்மியான விலையில் தயாரித்தாங்க, அதோட மெட்டீரியல்லாம் எடு அப்படின்னு அமெரிக்கா இப்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸை பூரா ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் ஒன்று வைக்கிறாங்க, அதுக்கு பேர் தான் லூகாஸ் அப்படிங்கிற பேருக்கு அதை மாற்றுறாங்க. மெட்டீரியல் ஒன்று தான். இப்போ நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்கல்ல, டியூப்லைட் ஒன்று தான், அது சூர்யா, இன்னொரு பக்கம் ஃபிலிப்ஸு அப்படின்ட்டு இருக்கும், கம்பெனியோட பிராண்டு மட்டும் வேறு. அது மாதிரி ஈரான் தயாரித்ததை இப்போ அமெரிக்கா நகல் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு டொமாஹாக் ஏவுகணையினுடைய விலை அப்படிங்கிறது $2.5 மில்லியன் இருக்கும். அதே நேரத்தில் இதனுடைய அசல் வடிவமைப்பு ஷாகட் 136 அப்படிங்கிறது ஜஸ்ட் $35,000 மட்டும்தான். கம்மியான ரேட்டு, அதிக லாபம். அதையே இப்போ அமெரிக்காவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஈரான் மக்களுக்கு ஒரு வருத்தமான ஒரு செய்தி. அமெரிக்க இஸ்ரேலிய ஏவுகணை ஒன்று தனது புஷேர் அப்படிங்கிற அணுமின் நிலையத்தை அட்டாக் பண்ணியிருக்கு. ஈரானும் இதே மாதிரி ஏகப்பட்ட அணுமின் நிலையத்தை அட்டாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலில். அதனால் இஸ்ரேலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் அவங்க வெளியிட மாட்டாங்க. பட் இங்கே ஈரான் சைடில் இருந்து ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கூட அதை மலையளவு பெருசாக தான் காமிப்பாங்க. இருந்தாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அந்த அளவிற்கு ஈரானுடைய மலை உச்சிக்கு மேலே புகை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெருப்பு ஜுவாலைகளும் 200 அடிக்கு மேலே போயிருக்குங்கிறாங்க. ஒரு பெரிய பாதிப்பு இந்த அணுமின் நிலையத்தை தாக்குனதுனால ஏற்பட்டிருக்கு. அது தொடர்பான காட்சிகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க எவ்வளோ உயரத்துக்கு எரி. பிரச்சனை என்னன்னா துருக்கிக்கு அடுத்து நான் தானோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அதனால தான் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் கடந்த கால வரலாறுகள் அப்படியே மெல்ல மெல்ல அசைபடக்கூடிய ஒரு நபராக மாறி போயிருக்கார். கமினி அவர்களோடு அவருக்கு இருந்த நட்பு அப்படிங்கிறது ஆண்டு கணக்கானது. எர்டகனுக்கும் வயசு கண்டிப்பாக 70க்கு மேலே இருக்குது. கமினி அவர்களுக்கு 90 வயசுக்கு நெருக்கி ஆயிடுச்சு. அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப காலமாக ஒரு 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் 2 பேரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவருடைய மறைவு அப்படிங்கிறது நிச்சயமாக துருக்கியினுடைய அதிபரையும் உலுக்கி இருக்கக்கூடும். அவர் அப்படியே மெல்ல மெல்ல ஸ்டேஜில் சில விஷயங்களை அப்படியே அசை போட்டுகிட்டே வராரு. ஒன்று காசா, இன்னொன்று ஏமன், இன்னொன்று லெபனான். இப்படியே இந்த நிலப்பரப்பு சிரியாவை கடந்து ஜோர்டான் வரைக்கும் நீண்டுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். பட் இது எதையுமே நம்மளால் தடுக்க முடியல, அதெல்லாம் காப்பாற்ற முடியல. இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்படின்னா இந்த பிராந்தியம் முழுவதும், மிடில் ஈஸ்ட்ங்கிற பிராந்தியம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு விடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது தான் அவர் பேசியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கண்டனுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஊரில் வேற ஒருத்தன் வாழ்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வாய்ப்பு கேட்டு வர்றான் அப்படின்னா அவனை சந்தேகப்படுங்க. காரணம் என்ன அப்படின்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி எல்லாரையும் உள்ளே விட்டுக்கிட்டு இருக்கோம். இதே நிலைமை தான் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல்காரங்களை உள்ளே விட்டாங்க. இன்றைக்கி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் ஈரானை பற்றியதல்ல, உங்களை பற்றியது. என்ன என் கையெழுத்து, என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.